நன்றாய் கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை யேசபேலின் ஆவி தாக்கினது என்றால், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளமே அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருப்பான். அதனால்தான் எலியாவின் ஆவியை பெற்ற எலிசாவும் கூட இதே வார்த்தையை உச்சரிக்கிறார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். உண்மையான தீர்க்கனுடைய அடையாளம் அவன் மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறவன் அல்ல, மாமிசத்தில் நிற்கிறவன் அல்ல, மாமிச பலத்தில் நிற்கிறவன் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நிற்கிறவன், பரிசுத்த ஆவியினால் நிற்கிறவன், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையின் பலத்தால் நிற்கிறவன். என் ஆண்டவருக்கு மகிமை. இந்த இயேசுவின் ஆவி எப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தாக்குறது என்றால், தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய மனிதர்கள் யாராலும் சரி, அவர்களையே இயேசுவின் ஆவி குறிவைத்து தாக்குகிறது. யார் இந்த எலியா? வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே மரித்து போனதான ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பின முதல் மனிதன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல சாதாரணமான எலியா அல்ல, மனிதவர்களை கூட உயிர்ப்பிக்கிற மனிதனாயிருந்தார். இந்த இயேசுவின் ஆவி யாரை தாக்குறது? மரித்து போனவர்களை கூட. ஆவியில மரித்தவர்கள் ஆனாலும் சரி, சரீரத்தில் மரித்தவர்கள் ஆனாலும் சரி, யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறார்களோ, உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்களை குறிவைக்கிறது தான் இந்த இயேசுவினுடைய ஆவியினுடைய கிரியை. யார் இந்த எலியா? தனி ஒரு மனிதனாய் 850 பாகா தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, ஆகாப்புக்கு முன்பாக, அவன் ராணுவத்துக்கு முன்பாக தன்னை நிரூபித்து தேவனுடைய மனுஷன் என்று நிரூபித்து காட்டின உண்மையான தேவனுடைய மனுஷன். யார் இந்த எலியா? அக்கினியால் உத்தரவாதங்களை தேவன் என்று சொல்லி அதை நிரூபித்து பாகா தீர்க்கதரிசியுடைய நாவுகளை கர்த்தரே தேவன் என்று சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் முழங்கால்களை முடங்க வைத்தவன் தான் இந்த எலியா. யார் இந்த எலியா? வேதம் சொல்லுகிறது, பின்மாரியினுடைய மழையை தேசத்திலே வசிக்க பண்ணின மனிதன். யார் இந்த எலியா? வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய வாயாக தேவனுடைய வார்த்தையை வாங்கி தேவனுடைய வார்த்தை பூமிக்கு வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிற மனிதன், அபிஷேகிக்கிற மனிதன். யார் இந்த எலியா? மரணத்தை காணாத மனிதன். கிட்டத்தட்ட எலியாவினுடைய வயதை நீங்கள் கணக்கெடுப்பீர்கள். ஆனால் சில வேத மனிதர்கள் சொல்றார்கள், கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு மேலாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வயது 3500 வருடங்களை தாண்டி கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட எலியாவையே இந்த இயேசுவின் ஆவி தாக்கியது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையில நாம் அறிய வேண்டியதான ஒரு விஷயம், நாம் எவ்வளவு ஆவியில் இருந்தாலும், எவ்வளவு வல்லமையோடு இருந்தாலும், எவ்வளவு கர்த்தருடைய அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தாலும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினாலும், எத்தனையோ ஜனங்களை தூக்கி எடுத்தாலும், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆணுக்கும் அடி செலுத்தும். இந்த எலியாவையே தேசங்கள் குறிவைத்து தாக்கி சூரம் போக பண்ணுவாரே. ஆனால் நாம் இம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் இம்மாத்திரம், நம்முடைய சபை இம்மாத்திரம். வேதம் சொல்லுகிறது, யோனாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால்
யோனாவும் சொல்லுகிறார், நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால், அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, நினிவேவை அசைத்த மனிதன், ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு உபவாசம் பண்ணி தேவனுக்கு நேராய் திருப்பின மனிதன் இந்த யோனா சொல்லுகிறார், போதும், நான் சாக வேண்டும். பிள்ளைகளே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்னை என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது இல்லை என்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இப்படிப்பட்ட வல்லமை பெற்ற பேதுருவே, இந்த ஆவியின் தாக்குதல் வேதம் சொல்லுகிறது இயேசுவை மறுதலிக்க வைத்தது. பிள்ளைகளே, 12 அப்போஸ்தலர்களையே அழைப்பை விட்டு, தரிசனத்தை விட்டு, தேவன் அழைத்த நோக்கத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டது. ஏனென்றால், ஏன் இதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், நமக்குள்ளாக ஒரு விதமான ஆவி காணப்படும். எப்படி என்றால், நான் ஜெயித்திடுவேன், என்னை மேற்கொள்ள யாராலும் முடியாது, எந்த சாத்தானும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துரும் என்னை தொட முடியாது என்று தன் மனதில் எண்ணுகிறவர்களுக்கு தேவன் போடுகிற சமட்டி அடி. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பெரியவர்களாய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருந்தால் மாத்திரமே நமக்கு ஜெயமே, அல்லாமல் கட்டாயம் வேறு நமக்கு ஜெயமே. நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்தின் கையில் இருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராய் நடத்தின மோசையே நான் சாக வேண்டும் என்று சொல்ல வைத்தது. ஏன் ஆவியானவர் இதை குறித்து நமக்கு பேசுகிறார் என்றால், நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், நான் விழாதபடிக்கு மிக 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 கவனமாய் இருக்க வேண்டிய காலம். எப்படிப்பட்ட காலம் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிறார், வஞ்சிக்கப்படுகிறார். ஆதலால் பிள்ளைகளே, இந்த எலியா தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். இயேசுவினுடைய தாக்குதல் ஒரு மனிதனுக்குள் இருக்குமேயானால், இயேசுவினுடைய தாக்குதல் ஒரு சபைக்குள் இருக்குமானால், இயேசுவின் தாக்குதல் ஒரு குடும்பத்துக்குள் இருக்குமானால், கட்டாயம் அவர்களுக்குள் காணப்படக்கூடிய அடையாளங்களில் ஒரு அடையாளம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து ஓடாமல் தன் சுயத்திலே ஓட ஆரம்பிப்பார்கள். இது இயேசுவின் தாக்குதல். இயேசுவினுடைய தாக்குதலுடைய முதல் அடையாளமே எலியாவுடைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். எலியா எங்கே போனாலும் தேவன் சொல்லாமல் போக மாட்டார், தேவன் வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். தேவன் எங்கே காட்டுகிறாரோ, எந்த இடத்துக்கு தன்னை காண்பிக்க சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல தன்னை நிறுத்த சொல்லுகிறாரோ, எதை பேச சொல்லுகிறாரோ அதையே பேசுகிறவன், அதையே செய்கிறவன், அதன்படியே நடக்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் இந்த இயேசுவினுடைய தாக்குதல் வந்தவுடனே தேவனை கேட்கவில்லை, தேவ சித்தத்தை அறியவில்லை, தேவன் இனி என்ன தனக்கு சொல்ல போகிறார் என்பதை காத்திருக்கவும் இல்லை. இவனுக்குள் வெளிப்பட்ட காரியம், அவன் தன்னை மாநிலத்தில் ஒரு நாளிலே தன்னை கொன்று விடுவார் என்கிற செய்தி அறிந்தவுடனே தன் ஜீவனை காக்க ஓடினான் என்று பார்க்கிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கா, நம்ம குடும்பத்தில் இருக்கா, நம்ம சபைக்குள்ளே இருக்கா? கவனிங்க, இயேசுவினுடைய தாக்குதல் ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு காணப்படுமே ஆனால், தேவன் எலியாவுக்கு சொன்னார், இயேசுவே எப்படி சாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை, அவனை எப்படி கருவறுக்க வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். அதனுடைய தேவன் செய்து முடித்தார். அந்த தாக்குதலை ஆவியானவர் வெளிப்படுத்த
இப்பொழுது இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரானாலும் அந்த தாக்குதலை இப்பொழுதே அழிச்சிருங்க. இப்பொழுது ஆவி அழிச்சிருங்க. இப்பொழுது வல்லமைகளை அழிச்சிருங்க. இப்பொழுது ஆவி அடையாளம் கண்டு அதை கைவிட்டு போட்டு விடுங்கள். இந்த இயேசுவின் தாக்குதல் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் நடக்கக்கூடிய முதல் அடையாளம். அவர்கள் தேவ சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் தேவ சத்தத்தை கேட்டவன் தான். இந்த எலியா தேவ சத்தத்தை கேட்டவன் தான். வேதனை சொல்லுகிறது, தேவன் சொன்னா எலியா உன்னை ஆகாபுக்கு முன்பாக போய் நிறுத்து. தேவன் சொன்னா yes the glory to God, நீ பலிபீடத்தை திரும்ப செப்பனிடு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் வார்த்தைப்படி செய்கிற மனுஷன். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்பீர்களா? ஆண்டவரே இவைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த எலியா யார்? தேவனுடைய வார்த்தைப்படி செய்கிற மனுஷன். அப்படி இருந்தும் இந்த இயேசுவின் தாக்குதல் வந்தவுடனே இவருக்குள் காணப்படக்கூடிய அடையாளம் தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவ சித்தத்தை அறியல. இனி தேவன் அடுத்தது தனக்கு என்ன சொல்ல போகிறார் என்பது இந்த எலியா அறியல. வேதம் சொல்லுகிறது, என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இந்த எலியா அமைதியாகத்தான் இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, எலியாவே நீ எங்க போ? கேரிஷ் ஆச்சங்கரிக்கு போப்பா. வாசிங்க ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1-2 வேகம் வேகம். ஈலியாத்தின் குடிகளிலே இஸ்மேலாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை உண்டானதுக்கு அப்புறம் தான் அவன் செயல்படுறான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகாம எலியா ஒரு அடி எடுத்து வைக்கிற மனுஷன் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை வராம எதையும் செய்கிற மனுஷன் இல்ல. தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடு இவன் காதுல தொடிக்காம, இவனுக்கு அது அறிவிக்கப்படாம எதையும் செய்ய மாட்டான் இந்த எலியா. அப்படிப்பட்ட எலியாவையே தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாம, தேவ சித்தத்தை அறிய விடாம ஓட வைக்கிற ஒரு ஆவிதான் இயேசுவின் ஆவி. அலாபாத செப்பலா glory. வேதம் சொல்லுகிறது, இங்க அத வாசிங்க. இப்ப வாச்சத வாசிங்க வேகம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போ. இவ்விடத்தை விட்டு அடுத்தது எங்க வாசிங்கன்னா சாரிபாத்துக்கு போம்பாரு, விதவின் வீட்டுக்கு போம்பாரு. அவர் ஊரை மட்டும் குறிக்கிறவர் அல்ல, வீட்டையும் குறிப்பான், வீட்டில் இருக்கிற நபரையும் குறிப்பான், அங்க எத்தனை நாள் தங்கணுங்களுக்கு இருக்கிற குறிப்பான். அவ்வளவு கூர்மையா நடத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனா இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவனுடைய வார்த்தை இன்னும் வெளிப்படல. காத்திருக்க வேண்டிய மனுஷன் காத்து கொள்ளாம தன்னை ஓட வைக்கிறது தான் இயேசுவின் தாக்கம். அன்பு பிள்ளையே, நான் தேவனுடைய மனிதனாய் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. நமக்குள் இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குமானால் பிள்ளைகளை கருவறுத்து போட்டுடுது. வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இது கட்டளை. எலியாவுக்கு இந்த கட்டளை தான். நீங்க எலியாவுடைய தொடர்ச்சியை பாருங்க. ஆண்டவர் இப்ப எங்க போக சொல்றார், அவர் எங்க போகிறார் பாருங்க. இரண்டாவது அளவும் ஆண்டவர் வார்த்தை வரவே இல்லை. இவன் எங்க போகணும், எந்த இடத்துக்கு போகணும் வரவே இல்லை. இவராய் எழுந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அளவு ஓடுறார். 40 நாள் ஓடுறார். அளவு 200 மைல் இருக்கிறாங்க, சில பேர் 80 மைல் இருக்கிறாங்க. சரியான அளவு பார்த்தா கிட்டத்தட்ட 200 மைல் இருக்கிறாங்க. ஆனா 40 நாள் பிரயாணம் பண்றார். இப்போ அவர் போய் நிற்கிற இடமும் கர்த்தர் சொன்ன இடம் இல்லை. இரண்டாவது முறையும் எலியா இதே தவற பண்றாரு. இப்ப ஆண்டவர் சொன்னார், எங்கிருந்து போனானோ அதே இடத்துக்கு திரும்புகிறார். கிட்டத்தட்ட நல்ல கவனிங்க, 180 நாள் வேஸ்டா போச்சு.
180 நாள் மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்த நாளை கணக்கு போட்டு பாருங்க. அப்போ நாட்களை விருதாவா கடிக்க வைக்கிற ஒரு இயேசுவின் தாக்குதல் தான் பாருங்க. தேவையில்லாம பிரயாசப்பட வைக்கிறது, தேவையில்லாம பணத்தை செலவிட வைக்கிறது, தேவையில்லாம நம்மளை ஓட வைக்கிறது, தேவையில்லாம நம்மளை அலைய வைக்கிறது. இது ஒரு இயேசுவின் தாக்குதல். இப்ப எலியாவை ஆண்டவர் சொன்னா, எலியாவே நீ போக வேண்டியது ஒரு வெகு தூரம் வா. இதைத்தான் சொன்னாரு. எங்க போகணும்னு சொல்லல, எழுந்து ஓடிட்டாரு. ஒரு அவசர தன்மையை உண்டாக்கி விடுகிறது இயேசுவின் நாமம். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் அவர் நீடிய பொறுமையின் ஆவி. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அவனுக்குள்ள அவசரத்தன்மை இருக்கவே இருக்காது, ஒரு பதட்டம் இருக்கவே இருக்காது, அவசரமான காரியம் வரவே வராது. அவர்களுடைய ஓட்டம் மெதுவா இருக்கும், சீரா இருக்கும், ஆனா ஒழுங்கின்படி இருக்கும், சத்தியத்தின்படி இருக்கும், அவருடைய சித்தத்தின்படி இருக்கும், அவருடைய அழைப்பின்படி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. இப்ப இந்த எலியாவை இந்த இயேசுவின் தாக்கம் உண்டான உடனே தேவனுடைய வார்த்தையை இவர் கேட்கவே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்து நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சற்று கவனிங்க. இயேசுவே வந்து வாசல நிக்கல, ஆள் அனுப்புறார். இவர்கள் பிராணனுக்கு தக்கதாக நாளை தினத்தில் எலியாவே உனக்கு கட்டாயம் நான் பணி வாங்குவேன். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய ஜனத்திற்காக பழி வாங்குகிறார். ஓ, அப்புறம் கத்தரா அம்புர சகோதரபியா வேதம் சொல்லுகிறது, தன் கூட பிறந்த சகோதரர்களானாலும் சரி தப்ப விடாம அடி போட்டுருவார். கட்டின மனைவியானாலும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசினாலும் கர்ப்பத்தை அடைச்சு போடுவார். ஆனா எலியாவுக்காக தேவன் பழிவாங்காமல் விடுவாரா? சொல்ல போனா தரிசனத்தை இழக்க வைக்குது. இனிமேல் எலியா ஓட வேண்டிய ஓட்டத்தை இழக்க வைக்குது. இந்த இயேசுவினுடைய தாக்குதல் ஊழியருடைய பாதையை நிறுத்த வைக்குது. இன்னொன்னு, சாவனுங்கிற ஒரு எண்ணத்தை, நான் இந்த பூமியில் இருக்க கூடாது, இது உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், உங்க வார்த்தைப்படி நடக்க மாட்டேன், பேசாம நான் கொன்றுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு இயேசுவின் ஆவி. அது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் ஒண்ணு நல்லவன், ஆண்டவரே நான் ஒண்ணு பரிசுத்தவான் இல்லை, இப்படின்னு தன்னை தாழ்மை என்கிற பெயர்ல வாழ சிக்க வைக்கிறது. மனத்தாழ்மை நமக்கு வேணும், ஆனா எலியா சொன்ன இந்த தாழ்மை நமக்கு இருக்கக்கூடாது. அதே போல நான் பரிசுத்தவான், அதுவும் இருக்கக்கூடாது. அப்ப எது இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அருமையான பதில். ஒரு 100க்கு அதிபதி வந்து இயேசுவின் இடத்துல கேட்டார், நல்ல போதகரே. அதற்கு இயேசு சொன்னார், என்னை நல்லவன்னு சொல்லாத. அடுத்த வார்த்தை சொல்றார், என் பிதா ஒருவரை தவிர எந்த பூமியில ஒருவனும் நல்லவன் அல்ல. அப்படின்னா அர்த்தம் என்ன? பிதா யாரோடு இருக்கிறார்? இயேசுவோடு இருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்படின்னா பிதா நல்லவர் உள்ள இருந்தா நல்லவருடைய ஆவிதான வெளிப்படும். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. நான் நல்லவன் அல்ல, ஆனா எனக்குள் இருக்கிறவன் நல்லவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதலால் அந்த ஆவியினாலே நான் கட்டாயம் தீமை செய்கிறவன் அல்ல, நன்மையே செய்கிறவன். எனவே அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவன் நன்மை செய்கிறவனாய் சுற்றித்திருக்கிறான். இப்ப எலியாவுடைய வாயின் வார்த்தையெல்லாம் பாருங்க, எல்லாமே மாறிடுச்சு. ஜெபம் மாறிடுச்சு, எலியாவுடைய நோக்கம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இதற்கு காரணம் இயேசுவின் தாக்கம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவ சித்தமே இல்லாம நமக்கு மனதுல என்ன தோணுதோ, நம்முடைய நினைவுல என்ன தோணுதோ, நம்முடைய இருதயத்துல என்ன ஏவுதோ, அந்த காரியத்தின்படி நம்மளை ஓட வைக்கிறா. இன்னைக்கு அதை கரெக்ட் அடையாளம் என்று பிடிக்குது. அந்த மனத்தின்படி நம்மளை செயல்படுத்துதா, கட்டாயம் அடையாளம் பிடிக்க. நம்ம யாரானாலும் சரி, இந்த விஷயத்துல நான் அப்படிலாம் இடம் கொடுக்க மாட்டேன் சொல்லாத. அப்படி வார்த்தை மட்டும் வாயத்திறந்து சொல்லிடாது. நானே அப்படி சொல்லிடாது. நீ அப்படி சொல்லினா உன்னதான் ஃபர்ஸ்ட் அது உரிமை. அக்காவோட கவனிக்க வேதம் சொல்லுகிறது. இங்க எலியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. நீங்க அதை வாசிக்கல, நான் வாசிக்கிறேன்.
19:4 அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் நல்ல கவனி. அங்க எங்காவது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாச்சா? தேவன் அவனுக்கு அதை தெரிவிச்சாரா? அவன் எங்க போகணும்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனா இவர் என்னதான் பண்றாரு? ஓட ஆரம்பிக்கிறார். நீங்க பாருங்க, ஓடினார் இருக்கும் பாருங்க, வேதனையான ஒரு காரியம். ஆசிரியர்